தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் இந்தியன் ஆர்மி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அக்னிவேர் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன, எலிஜிபிள் கிரிட்டீரியா என்ன, அப்புறம் என்ன டேட் இருக்குது, ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் ஆர்மி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அக்னிவேர் 2025 ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிள் கிரிட்டீரியா, அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ரெக்யூர் டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்தியன் ஆர்மி அக்னிவேர் ரிலேஷன் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதோட டேரக்ட் ரேலி வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ எங்கே பார்த்திங்க அப்படின்னா கண்டக்டட் பை த 3rd EME சென்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அக்னிவேர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். போஸ்டோட நேம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் டூட்டி அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் SKT ட்ரேட்ஸ்மேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரேலி லொக்கேஷன் 3rd EME சென்டர் போபால் மத்திய பிரதேசில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம ரேலி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டியூட்டியாக இருக்கும்போது 7th January 2025, டெக்னிக்கலாக இருந்த 10th January 2025 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 13th January சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 17 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 21 years தான் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் பார்த்திங்கன்னா joinindianarmy.nic.in அப்படிங்கிறது தான். ஸோ எலிஜிபிள் கிரிட்டீரியாவில் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அக்னிவேர் ஜென்ரல் டியூட்டியாக இருந்தால் கிளாஸ் 10th standard பாஸ் பண்ணியிருக்கணும். வித் 45% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லைங்க 33% ஆஃப் மார்க் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும். ஸோ செகண்ட் அக்னிவேர் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கணும். 12th standardல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் அப்படிங்கிறத 50% பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 12th முடிச்சிருக்கணும். 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 50% ஆஃப் மார்க்கும் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அக்னிவேர் ட்ரேட்ஸ்மேனில் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும், 33% வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் டியூட்டியாக இருக்கும்போது 45% கொடுக்கணும். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ப்ளஸ் 2 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வேணும். வித் ஃபோட்டோகிராஃப் 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கேட்டிருக்காங்க. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் NTC சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அன்மேரிடு சர்டிஃபிகேட்டு அண்ட் ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக வேணும். இருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.